மச்சான் பெட்ரோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன? வீட்டுக்கா? போட்ட பெட்ரோலை தீக்க வேண்டியதான். அது எப்படி தீக்கிறது போட்ட பெட்ரோலை? ஏன்டா டேய்? ஆனைக்கட்டி வரைக்கும் போவோமா? Street dogs. This is a vlog Coimbatore. ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஆனைக்கட்டி தான் போகிறோம். சரி, போயிட்டு அங்கே ஒரு vlog, சின்ன vlog தான் அலப்பறம் பண்ணுறோம். ஆமாம், இந்தா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆனைக்கட்டி தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஆனைக்கட்டி எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருந்தாலும் நீங்கள் காந்தி பார்க் வந்துடுங்க. காந்தி பார்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ரைட் சைட் திரும்பினீங்கன்னா ஆர்எஸ்புரம், லெஃப்ட் சைட் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வடவள்ளி. ஸோ நீங்கள் அந்த ரெண்டு சைடும் திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்பாபா காலனி வரும். ஸோ சாய்பாபா காலனிலேருந்து நம்ம வந்து தடாகம், அதுக்கப்புறம் வந்து தடாகத்துலேருந்து நம்ம வந்து அனுபவி கோயிலுக்கு போக முடியும். லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா அப்படியெல்லாம் திரும்பாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டுருக்கோங்க. ஸோ வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கேருந்து வெஸ்டர்ன் காட் சூப்பராக தெரியுது. என்ன வெயில் தான் பட்டாய கிடக்குது, ஆனால் அந்த வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது. நாங்கள் அப்படியே ரசிச்சிட்டே போகிறோம். வண்டி ஒரு வெஹிக்கிள் இல்லைங்க அந்த ஏரியாவில், நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது ப்ளேஸு. ஸோ நீங்கள் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாகவே போகலாம். ஸோ ஆனால் வெயில் மட்டும் ஜாஸ்தி அடிக்குது. அது போக இங்கே ஒரு 2 செக் போஸ்ட் மட்டும் இருக்குங்க. அந்த 2 செக் போஸ்ட்டில் சம்டைம்ஸ் செக் பண்ணலாம், இல்லை செக் பண்ணாமையும் போகலாம். பட் வியூ மெம்மரைஸுங்க, செம்மையாக இருந்துச்சு பாருங்கள். ஃபுல்லாக ட்ரீஸ் அண்ட் அந்த வெயில் உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது போக போக. ஸோ அந்த கிளைமேட் சில்லாகவே இருந்துச்சு, கோயம்புத்தூர் சில்லு. ஸோ நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். இல்லை இப்போ போக போக கேரளா நம்பர் பிளேட் வெஹிக்கிள்ஸ் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ வியூ வந்து செம்மையாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் எங்கள் கூட சேர்ந்து இந்த வியூவை நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வியூ பாருங்கள், நம்மளோட வெஸ்டர்ன் காட், கோயம்புத்தூருக்குள்ளே இருக்க வெஸ்டர்ன் காட் செம்மையாக இருக்குது. ஸோ ஜேர்னியில் நிறைய கர்வ் இருக்குங்க. வண்டி ஓட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் புது ஆளானாலும் இந்த இடத்துல ஓட்டி பார்க்கலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். சேஃபாக ஓட்டுங்க எப்பயுமே. நான் வந்து இதில் லொக்கேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆனைக்கட்டி ரீச் ஆகும். ஆனைக்கட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காளான்புதூர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டத்தாரா, அதுக்கப்புறம் கொட்டத்தாராலேருந்து சோளங்கூர், அதுக்கப்புறம் சோளங்கூர்லேருந்து கொட்டத்தாரா பிரிட்ஜு, அதுக்கப்புறம் அந்த சிறுவாணி வியூ பிரிட்ஜ் ஒன்று பார்ப்போங்க. அந்த சிறுவாணி ஆறு ஓடுற பிரிட்ஜு அது ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் கொட்டத்தூர் புளியந்தூர் ரோடு. ஸோ அந்த ரோட்டில் ரீச் ஆனால் தான் நம்ம வந்து அந்த டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெஸ்டினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க, ரங்கநாதபுரம் செக் டேம் தாங்க. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் செக் டேமு. என் ஃப்ரெண்டு மாற்றி சொல்லிட்டேன், நானும் மாற்றி சொல்லிட்டேன். அது வெறும் செக் டேம். ஸோ அதுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். அருவியெல்லாம் இல்லைங்க அது. ஸோ வியூவை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி வெயில் ரொம்ப பட்டை கிளப்புன்னு இளநீ குடிக்கலான்னு ஒரு ஸ்பாட்டில் ஸ்டாப் பண்ணோங்க. இளநீ வந்து வெறும் 45 ரூபா தாங்க. செம்ம பெரிய இளநீங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டருக்கு மேலேயே இருக்கும். ஸோ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ செம்மையாக இருந்துச்சுங்க இளநீ. மச்சான் வியூ வர்ற செம்மையாக இருக்குல்லடா. ஆனால் என்ன வெயில் அடித்தாலும் காற்றெல்லாம் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. என்ன போகிற வழியெல்லாம் எல்லாம் ஜோடியாக போயிட்டுருக்காங்க. எங்க இருக்கோம், நான் ஒன்று கூப்பிட்டு போகிறேன். நான் இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு செகண்ட் டே தாங்க ஜெயிலர் 2 மூவிக்கு ஷூட்டிங் டீம் ப்ளஸ் ரஜினிகாந்த் சார் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இங்கே தாங்க லன்ச் சாப்பிட்லான்னு நின்னோம். பட் இங்கே டீ மட்டும் தான் இருந்துச்சு. இதே பேக்கரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ரெடி ஆகிட்டு லன்ச்சு சாப்பிட்லான்னு தாங்க வந்திருக்கோம்.
காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியும் பாலும் கலந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் மாதுளை பழம் ஜூஸ் கேட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு ஜூஸு நாங்கள் ஆர்டர் பண்ணதில்லை, நல்லாவே இல்லை. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி சூப்பர். அண்ட் நெய் சோறு பிரியாணி வந்து மலபார் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, செம்ம வேறு லெவலு. இது 2 காம்போவும் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் எம்டி மலபார் பிரியாணி வாங்கிட்டு இதுவும் காம்பினேஷன் போட்டிங்கன்னா செம்ம. ஆனால் இங்கே ஜூஸ் வந்து ஒஸ்ட்டு, ஜூஸ் குடிச்சதெல்லாம் வேஸ்ட்டு. இது வந்து பாலா இல்லை வந்து தான் தெரியல, வெள்ளையாக நுறையாக இருக்கா, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு ரிவ்யூ. ஸோ நீங்கள் வேறு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷயம் எப்படி இருந்துச்சு? சிக்கன் கொண்டாட்டம், பிரியாணி காம்பினேஷன் சூப்பர். ஜூஸ் குடிக்கல, ஜூஸ் மட்டும் நல்லா இல்லைன்ட்டான். சிக்கன் எல்லாம் சூப்பர். ஓகே, ட்ரை பண்ணலாம். ஆம்பியன்ஸ் ஆனால் செம்ம ஹீட்டாக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், வெயில் பட்டை கிளப்புது, ஆனால் மழை தான். ஓ கைஸ், நாங்கள் இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ இதான் அந்த ஹோட்டல். ஓகேவா? ஸோ இப்போ பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். செம்ம ஃபாரஸ்ட்டு, எண்டிப் ஃபாரஸ்ட்டு. நாங்கள் தான் ஒரு யானை, ஒரு சிங்கம், ஒரு புலி கூட பார்க்காம போயிட்டுருக்கோம். ஆனால் வியூ செம்மையாக இருக்குங்க. ஸோ ஆனால் இன்னும் ஒரு வைல்டு அனிமலி பார்க்கல. நாங்கள் கொஞ்சம் ரூட்டு மாற்றி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ பக்கத்தில் தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, டேமு. ஆமாம், டேமு தானே. டேமும் கிடையாது, ஃபால்ஸும் கிடையாது, அது அருவிடா. அருவியா? சாரிடா. சரி, அருவிக்கு தாங்க போயிட்டுருக்கோம் நாங்கள். சரி சொல்லு. ஓகே, இப்போ நம்ம அங்கே போயிட்டு என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வெயிலுக்கு குளிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தான் நீச்சலே தெரியாதடா. எனக்கு தெரியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருத்தர் நீங்கள் பலியாக போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆற்று தண்ணியை நாங்கள் பார்த்தாச்சு. எப்படியோ அந்த இங்கேயும் நீங்கள் வேணால் குளிச்சுக்கலாம். இங்கே ஆழம் கம்மியாக தான் இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக வாட்டர் இருக்குது. ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் அந்த குளிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த இடம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் இங்கே கூட இறங்கி குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் இப்போ அந்த டெஸ்டினேஷன் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க ஃபார் ஃபாரினர்ஸ், குளிக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அபதாரம் ஒரு 5000 ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதையும் மீறி உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் வண்டியை நாங்கள் ஆஃப் பண்ணியாச்சுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கு. நல்ல ஸ்கோப்புங்க, கீழே நல்லா இறக்கம். ஸோ வண்டி ஆட்டோமேட்டிக்காகவே போயிட்டுருக்கு. நான் வந்து ஆன் பண்ணவே இல்லை. ஸோ வண்டி செம ஸ்பீடு. பட் வியூ பாருங்கள் பின்னாடி. இந்த சைடு பாக்கு தோப்பு, இந்த சைடு க்ரீனரி, பின்னாடி போகும் மலை, முன்னாடியும் மலை. வியூ செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு அட்வென்ச்சர் பைக் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்துருக்குங்க. என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அந்த மூமெண்ட்டை. பரவாயில்ல, நம்ம இதுக்கு இந்த பைக்கும் சூப்பராக தாங்க இருக்குது. நல்ல ஸ்கோப்பு. பத்திரமா ஓட்டுங்க. ஃபைனலி அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. ஸோ இதுதான் அந்த டெஸ்டினேஷன். ஸோ இருங்க, அந்த டெஸ்டினேஷனை நான் காமிக்கிறேன். வண்டியை வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த தோப்புக்கிட்ட சேஃபு தாங்க, யாருமே இல்லை. பட் நீங்கள் எப்பயுமே ஒரு 2-3 ஆளுங்க கூட சேர்ந்து போங்க. ஏன்னா சம்டைம்ஸ் காட்டாட்டம் வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம டேஞ்சர் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே சேஃபாக இருங்க. யாருமே இல்லை, ஸோ கூட யாரையும் கூப்பிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ சேஃப்டி முக்கியம் இல்லை. ஸோ இந்த டெஸ்டினேஷன் தான் அங்கே போட்டிருக்காங்க, நோ என்ட்ரி. சரியா? குடிக்கிற தண்ணியாமா இது. ஸோ அதனால் குளிக்காதீங்கன்னு போட்டிருக்காங்க, வாட்டர் இல்லாத டைம். ஸோ இது வந்து ட்ரிங்கிங் வாட்ரு. மேபி ஐ திங்க் இந்த சிறுவாணி வாட்டராக கூட இருக்கலாம். ஸோ வியூ பாருங்கள், வர்த்துங்க, வர்த்து. 4K வேணாண்டா, எப்படி 1080p தான் அப்லோட் பண்ண போகிறேன். இது 4K. This is here. We are here. Finally destination reach பண்ணியாச்சு. செம்ம ஸ்பாட்ரா, செம்மையாக இருக்குடா விஷாலு. பட் சேஃபாக இருங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியாத காரணத்து தான் நாங்கள் குளிக்கலை. ஆனால் வேறு லெவல்டா விஷாலு. ஏன் போனீங்களா? போனேன், என் தோப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் குளிக்காதீங்க, ஏன்னா டேஞ்சர் தான். அவ்வளோ டேஞ்சருக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையோட. இங்கே என்னடா டேஞ்சரு? காட்டாட்டம் வெள்ள மாதிரி வந்துடும்டா திடீர்னு. அது மழை காலத்தில் வேணால் அப்படி திறந்து விடுவாங்க, மிச்ச நேரத்துலலாம் அது அப்படி திறந்து விட மாட்டாங்க. தண்ணி சமைச்சிடலாம், இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குது guys. நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒர்த்துங்க.